விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் த்ரிஷாவால் படக்குழுவிற்கு புது சிக்கல் வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழ் சினிமாவில் 20 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக முன்னணி நாயகியாக த்ரிஷா வலம் வந்து கொண்டிருக்கிறார். லியோ பொன்னியின் செல்வன் படங்களின் மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து அவர் தற்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடித்து வருகிறார். நயன்தாராக்கு தற்போது திருமணம் ஆகிவிட்டதால் இந்த ஒரு விஷயமும் த்ரிஷாவுக்கு சாதகமாக போய்விட்டது. அந்த வகையில் இவருடைய மார்க்கெட் தற்போது டாப் கியரில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் ஒரு படமும் மலையாளத்தில் ஜீத் ஜோசப்புடன் ஒரு படமும் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். மேலும் தமிழில் மணிரத்னத்தின் இயக்கத்தில் கமலுடன் தக்லை படத்தில் நடித்து வருகிறார். இப்படி நிற்க நேரமில்லாமல் நடித்துக் கொண்டிருக்கும் த்ரிஷா அஜித்துக்கு ஜோடியாக விடாமுயற்சி படத்திலும் நடித்து வருகிறார். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் மணல் புயல், கடுமையான குளிர் என பலமுறை படக்குழு பல சவால்களை சந்தித்து வருகிற நிலையில் தற்போது மேலும் ஒரு புது சிக்கல் உருவாகியுள்ளது. அது என்னவென்றால் படத்தின் கதாநாயகியாக நடித்து வரும் த்ரிஷாவின் கால்ஷீட் முடிந்துவிட்டதாம். விடாமுயற்சி படத்திற்காக த்ரிஷா கொடுத்த கால்ஷீட் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் அவர் தற்போது அடுத்தடுத்த படங்களில் நடிக்க கிளம்பிவிட்டாராம். ஆனால் இன்னும் சில நாட்கள் விடாமுயற்சி படத்தில் த்ரிஷா நடிக்க வேண்டியுள்ளதாம். தற்போது இருக்கும் சூழலில் த்ரிஷாவால் விடாமுயற்சி படத்திற்காக கால்ஷீட் ஒதுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளாராம். இதனால் மகள் திருமேனிக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம். படத்திற்கு விடாமுயற்சி என்று எந்த நேரத்தில் டைட்டில் வச்சாங்களோ தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் போராடும் நிலைமைக்கு படக்குழு தள்ளப்பட்டுள்ளது.